அவரகம் 5000 கோடி ரூபாய் செலவில் ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானி மகனின் திருமணம் இப்போது மும்பை ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டரில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு மாப்பிள்ளை அழைப்பு, பெண் அழைப்பு ஆகியவை விலை உயர்ந்த அந்த பல கோடி ரூபாய் மதிப்புடைய வாகனங்களில் அந்த அழைப்பு விருந்தினர்களை அழைத்து வருவதற்காக அங்கு 3 சிறப்பு விமானங்கள், 1000 கார்கள் பல்வேறு இடங்களிலிருந்து அணிவகுத்து ரிலையன்ஸ் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானி மற்றும் நீதா அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் தொழிலதிபர் விரேன் மெர்ச்சன்ட் மற்றும் சைலா மெர்ச்சன்டின் மகள் ராதிகா மெர்ச்சன்டுக்கும் நடைபெறக்கூடிய இந்த திருமண விழாவானது இந்தியாவிலேயே இதுவரை எந்த தொழிலதிபரும் இவ்வளவு பிரம்மாண்டமான திருமணத்தை நடத்தியிருக்க முடியாது என்ற அளவுக்கு இங்கு ஆடம்பரமும் மற்றும் பிரம்மாண்டமான திருமண நிகழ்வுகள் மும்பையில் உள்ள ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டரில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறுகிறது. அதற்காக முக்கிய விருந்தினர்கள் அந்த மண்டபத்திற்கு வருகை தரக்கூடிய காட்சிகளையும் அவர்களுடைய புகைப்பட காட்சிகளையும் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விளையாட்டு வீரர்கள், திரையுலக பிரபலங்கள், சர்வதேச தொழில் அதிபர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அதிபர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினைச் சேர்ந்த முக்கியஸ்தர்களும் இந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டு அதில் பங்கேற்று வருகிறார்கள். கிரிக்கெட் கேப்டன் மகேந்திர சிங் தோனி மற்றும் அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன், ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான், ரன்வீர் சிங், ரன்பீர் கபூர் மற்றும் ஐஸ்வர்யா ராய், தீபிகா படுகோனே, ஜான்வி கபூர், ஆலியா பட், அனன்யா பாண்டே, விக்கி கௌசல், கட்ரினா கைஃப், பிரியங்கா சோப்ரா உள்ளிட்ட பல்வேறு இந்தி பிரபல நடிகைகளும், ஜான் சினா மற்றும் கிம் கார்டசியன் உள்ளிட்ட ஹாலிவுட் பிரபலங்களும், அரசியல் தலைவர்களும், பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னாள் இந்நாள் அதிபர்கள், இங்கிலாந்து பிரதமர்களாக இருந்த போரிஸ் ஜான்சன், டோனி பிளேயர், முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெரி, முன்னாள் கனடா பிரதமர் ஸ்டீவன் ஹார்பர், குத்துச்சண்டை வீரர் மைக் டைசன், முன்னாள் கால்பந்து பிரபலங்கள் டேவிட் பெக்காம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விளையாட்டு பிரபலங்கள், திரையுலக பிரபலங்கள், நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த ரஜினிகாந்த், OPS உள்ளிட்டோரும் அந்த திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். திரையுலக பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள், தொழிலதிபர்கள், பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த உலகத்திலும் உள்ள இந்த நாட்டில் உள்ள உலகம் முழுவதும் உள்ள தொழிலதிபர்கள், அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள், விளையாட்டு வீரர்கள், நடிகர்கள், ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட் திரையுலக பிரமுகர்கள் என அனைவரும் இந்த திருமண விழாவில் பங்கேற்று அங்கு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த திருமண நிகழ்வானது கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை குஜராத்தின் ஜாம் நகரில் நடைபெற்றது. அந்த 3 நாள் விழாவை தொடர்ந்து அதன் பின்னர் ஜூன் 1ஆம் தேதி பிரான்சில் ஒரு 300 பேருக்கு சொகுசு கப்பலில் விருந்து அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் தற்போது கடந்த 5ஆம் தேதி அதற்கான இந்த சங்கீத விழா மும்பையில் கோலாகலமாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 5ஆம் கட்டமாக இன்று இரவு 8 மணிக்கு தொடங்கும் இந்த திருமண நிகழ்வுகள் இன்னும் 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் என்றும், திருமணம் மங்கள நாள் பூட்டுதல், தாலி கட்டுதல் மற்றும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகள், அதைத் தொடர்ந்து விருந்து வைபவங்கள் என 3 நாட்கள் மும்பை கோலாகலமாக மும்பையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. ரிலையன்ஸ் நிறுவனத்தின் அதிபர் முகேஷ் அம்பானியின் திருமணம் 5000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த உலகம் முழுவதும் 3 சிறப்பு விமானங்களின் மூலம் விருந்தினர்களை அழைத்து வருவதற்கும், மும்பையில் மட்டும் 1000 கார்களில் அவர்களை அழைத்து வருவதற்கும், ஆயிரக்கணக்கான பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த உணவு வகைகளுடன் பிரம்மாண்ட விருந்துடன் இன்று திருமணம் நடைபெறுகிறது. ஆபிரகாம்.